கவாசகி. ஸோ அவ்வளோ சமயம் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க. நம்ம சேனலுக்கு என்ன பார்த்தாங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பட் இந்த vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொல்லில்ஸ் போயிருப்போம். அதோட ஃபஸ்ட் பார்ட் போட்டேன், பட் செகண்ட் பார்ட் போடலை. ஸோ சில பல விஷயத்தினால போடாமல் விட்டுட்டேன். பட் அதுக்கான vlog ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அண்ட் அந்த vlog ஏன் எடுக்கலைன்னா, நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட், சின்ன அடி. பட் ஆனால் அது சின்ன அடியாக பார்க்கறது சின்ன அடி. பட் ஆனால் அடிப்பட்டது கொஞ்சம் பெருசாக பட்டுருச்சு. கொஞ்சம் தையல் போகிற அளவுக்கு. பட் அந்த அடிப்பட்ட அந்த மொமெண்ட் இப்போ நடந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இவ்வளோ தூரம் வந்து இப்படி அடிப்பட்டுச்சு அவனுக்கு அப்படின்ற ஒரு மைண்டு ஃபுல்லாக அப்செட் ஆகிட்டேன். அதனாலே vlog சரியாக எடுக்க முடியல. பட் ஏதோ என்னால் முடிஞ்ச சில கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். பட் அந்த சூப்பர் பைக்கை பார்த்தோம்ல, ஃபஸ்ட் டைம் சூப்பர் பைக் பார்த்துருந்தோம். பட் அதோட கிளிப்பும் இதில் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு ஆள் போடுங்க. அண்ட் சீக்கிரத்தில் 1K ரீச் பண்ண கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சொல்லிட்டு போங்க, நல்லா இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதுவும் தப்பாக நினச்ச மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு உங்கள் அண்ணனா, தம்பியா, ஃப்ரெண்டாக என்னவான ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இருப்போம் நம்ம. அண்ட் லவ் யூ ஆல் ஃபேமே. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் லவ்விங் ஃபேமே. ஸோ vlog பார்த்துட்டு வாங்க. சார்ஜ் வேறு இந்த 40 தான் ப்ரோ இருக்கு. ஸோ ஹலோ ஃபேமே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பா ஸோ ஃபேமே ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹில்ஸுக்கப்புறம் அப்படியே ஏற போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அண்ட் ஹில்ஸில் வந்து எப்படி சொல்கிறதுனாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பைக்கில் அதுவும் ஹில்ஸ் ஏறுன்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. பிடிக்குமா ஃபோன் இப்படி வச்சுப்போம். எத்தனை ஏர் பேண்டு இருக்குதுன்னு தெரியல. 70 சொன்னாங்க. எத்தனை? ஐயோ அதோ தெரியுதுங்க, இப்படி இப்படின்னு போகுது. ஓடிக்கொண்டே இருக்கு. ஸோ கொல்லி ஹில்ஸ் வந்திருக்கோம். அண்ட் கொல்லி ஹில்ஸில் என்னென்ன ஃபேமஸாக இருக்குதுன்னு தெரியல ப்ரோ. சரி தெரியல ஃபேமே. அண்ட் என்னென்னலாம் இருக்கோ, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பயங்கர பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணி கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமே. ஏன்னா என்ட்ரி எதனா போடணுமா? ஓகே எடுக்கிற. நீ ஹெல்மெட் போட்டியான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சுடா. முன்னாடி போங்க, இன்னொரு யூடியூபர் பின்னாடி வாங்க. முன்னாடி போங்க, ஒரு பின்னாடி வாங்க. ஸோ அண்ட் இப்போயே டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ RC 390 அங்கே பாருங்க, ரைடிங் கியர்ஸோடு இருக்காங்க. நம்ம வித்தவுட் ரைடிங் கியர்ஸோ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம பொறுமையாக ஏறுவோம், நமக்கு அதான் கரெக்டு. ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஃபேமே. கொஞ்சம் பதட்டமாக திக்கு மூமெண்ட்டாக இருக்குது. வாவ், வாகன சோதனை சாவடி அப்படின்னு போட்டிருக்காங்க.
இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபேமே. ஆமாம், அப்போ நம்ம மழைனாலே வீடு இருக்கிறதா. ஸோ நம்ம பைக்கில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாங்க, அந்த பெட்ரோல் இல்லைன்னா தாங்க பிளிங்க் ஆகும். ஆனால் பெட்ரோல் இருக்கும் போதே பிளிங்க், ஃபுல் பெட்ரோல் இருக்குது, அதான் ஃபுல் டேங்க் இருக்குது, பட் அதுவே இப்போ பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஸோ நம்ம பசங்க அலப்புறம் ஸ்டார்டிங் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பாருங்க ஃபேமே, அனிமல்ஸ் இருக்கும், டூ நாட் டிஸ்டர்பிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆக்சுவலாக என்னன்னாங்க, நம்ம அதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹில்ஸ் ஏறுமோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பட் அதனால் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து இதுவாகிடுவோம் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. பட் ஆக்சுவலி நம்ம நேற்று ஜவாத் ஹில்ஸ் ஏறணும் வந்தோம் ஃபேமே. அப்போ வந்து நம்மளோட பிளாக் ஈகிள் கீழே விழுந்துருச்சு. ஏன்னா நான் ஓட்டல, என்னால் முதுகு வலி சரியான ரொம்ப வலி அதிகமாகிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டு தான் ஓட்டிகிட்டு இருந்தான், விட்டுருந்தாலும் செம சூப்பராக ஓட்டினான் ஃபேமே. நானாக இருந்தால் நான் எப்படி சொல்கிறது, அவன் அங்கே தூரம் போய் போட்டிருந்தான். அட்வென்ச்சர் ரோட், அவாய்ட் த அட்வென்ச்சர் ரோட்ஸ் அப்படின்னா என்னென்னா, சாகசம்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எத்தனை ஏர் பென்ஸ் இருக்குதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் ரோடு தான் இருக்குது. சீட் பெல்ட்டே கட்டாயம் அணியவும். ஓகே ஸோ எங்காகிலும் பார்த்தது உண்டோ, தீநீருடன் சேர்ந்தது உண்டோ, யார் ஏர்பெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்பெண்ட் 70 தாங்க இருக்குது ஃபேமே, 70 ஏர்பெண்ட் பெண்ட்ஸ். ஸோ நம்ம டயரில் வேறு grip இல்லை ஃபேமே, அதனால தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு ஏதாச்சும் பைக் வந்து டக்குன்னு பிரேக் அப்ளை பண்ணால் வண்டி ஸ்லைட் ஆகிடும். ஸ்லைட் ஆகி கீழே விழ வேண்டியது தான். கீழே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பைத்தியக்காரனுங்க போகிறானுங்களே அப்படியே போகிறதில்ல. ஆக்சுவலாக அவனுக்கு ரிவர்ஸ் வந்துடும் ஃபேமே. இந்த மாதிரி ஒரு ஹில்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கணும்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓரங்கட்டி ஏதாச்சும் ஸ்டாப் பண்ணிட்டா பரவாயில்ல. அவனுங்க அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும், அவ்வளோதான், வண்டி ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சு பின்னாடி வர வண்டி மேலே மோதி அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிறது. ஸோ நம்ம பசங்க சேஃபாக போயிட்டா போதும். ஏன்னா வரும்போதே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. ஏன்னா நாங்கள் இப்போ தையல் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஆழமாக பட்டிருக்கு, அது தையல் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் எவ்வளோ கேட்டேன்க்கா, எதுவுமே பண்ண முடியாதாக்கா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லைப்பா தம்பி, கண்டிப்பாக தையல் போட்டு தான் அவரோட பிளட்டு நிற்கும்னு சொல்லி, அப்புறம் அக்கா கொஞ்சம் இப்போதைக்கு அவன் வலிக்குதுன்னு சொல்கிறான், அந்த வலியை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 இன்ஜெக்ஷன் போடுறேன்ப்பா, வேணா அதை வச்சு இது பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ 5வது ஏர்பெண்ட் பெண்ணுங்க. அதுக்கு நம்ம அந்த லைனை தாண்டி போயிருக்கேன். ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டியும் கொஞ்சம் வேணும்ல. இப்போ நம்மளே ஃபுல்லியோ சில வண்டி வந்து ரொம்ப அது அந்த லைன்லேயே வந்து சில பேர் சூப்பராக யூஸ் பண்ணிடுவாங்க. பட் அந்த லைனை தாண்டி வரன்றது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அந்த நம்ம பைக்கில் என்ன பிரச்சனைனாங்க, அந்த இது இருக்கிறதுனால மட்டும்தான் பிரச்சனையே. நம்ம பொறுமையாக கூட பார்த்துருப்போம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்லோ. நல்ல வேலை பஸ்ஸு அவராக இருக்கோ கொஞ்சம் ஆரன் கொடு. எப்போவுமே ஆரன் கொடுத்து திரும்புறது நல்லது ஃபேமே. ஏன்னா பைக்கு எப்படி சொல்கிறது, பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பைக்கு சின்ன பைக்குன்றதுனால எந்த பக்கம் வேணால் திரும்பிக்கலாம். பட் ஆனால் பஸ்ஸு பெரிய பெரிய வண்டி இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கானது. இப்போ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நடக்கும், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு தான்.
வரும்போது எப்படி இறங்குறதுனே தெரியாது அவ்வளோ சீக்கிரமாக. ஏன்னா பிரேக் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஆக்சுவலி இப்போ தான் நான் எல்லாத்தையும் மாற்றி வச்சேன். பட் இருந்தாலும் இந்த பிரேக்கிங் எனக்கு ஏதோ பத்தாத மாதிரி ஒரு ஃபீல். இருங்க சாமி, இது நல்லா டைட் பண்ணிப்போம். நம்மளோட கோப்ரோ தான் இதுவாகிடும். ஏன்னா கோப்ரோவை தாண்டி கோப்ரோக்குள்ளே போனால் போகுது. ஸோ மொபைல் இல்லைன்னா நம்மளோட ஒர்க்குக்கு போக முடியாது சாமி. இப்போ இந்த ரைடை முடிச்சுட்டு அப்படியே நம்ம திரும்ப நான் சென்னைக்கு போயிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணணும். தங்கள் உதவுங்கள். அண்ணே லாரிக்காரண்ணே கொஞ்சம் ஆரம் அடித்து போனேன். பின்னாடியெல்லாம் வராங்க ஆளுங்க. நீ மாவட்டம் ஆரன் அடிக்காமல். ஆனால் ஆரன் அடிப்பாங்க, மேக்ஸிமம் ஆரன் அடிப்பாங்க. ஆரன் அடிக்காமல்ன்ற மாட்டாங்க. ஏதாச்சும் சில பேர் இப்போ எப்படி சொல்கிறது, சில பேர் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கவனமாக ஓட்ட மாட்டாங்க. அப்படியே ஓட்டிகிட்டே வந்துருப்பாங்களே, அந்த டைமில் கொஞ்சம் அவங்களுக்கு இதுவாக இருக்கும்ல. ஆக்சுவலி நானும் ஆரன் எல்லாச்சேன். இப்போ என்ன பண்ணணும்னாங்க, எல்லா டைனையும் நம்ம ஆரன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேஃபாக இது பண்ணணும். அவ்வளோதான். சின்ன ஒரு ஆரன் கொடுத்துட்டோமா, அவ்வளோதான். இப்போது ஆப்போசிட்டில் ரிட்டன் ஆரன் கிடச்சுன்னா பைக் வருதுன்னு அர்த்தம். பைக் ஏதாவது ஏதோ ஒரு பைக்கில் வருதுன்னு அர்த்தம். அப்படி வரலன்னா ஸோ பைக்கில் வரல, நம்ம தைரியமாக போகலான்னு அர்த்தம். எத்தனாவது ஏர் பெண்டுங்க நாங்கள் 11 கிராஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல, இவ்வளோ ஸ்பீடாக கிராஸ் பண்ணோன்னா நம்ம ஆக்சுவலி 100க்கு அவ்வளோ போல். இந்த ஸ்பெண்டர் பஸ் நம்ம எப்படி சொல்கிறது, என்ன பண்ணாலும் அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் ஃபேமே. மைலேஜ்லையும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ மைலேஜ் தர வண்டி வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. வாவ், மவுண்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபேமே. ஸோ கோப்ரோவில் எந்த மாதிரி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நல்லா தான் தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ இருங்க, ஏதாச்சும் ஒரு இடம் வந்துச்சுன்னா ஓரங்கட்டி ஏன்னா எல்லா பைத்தியக்கார மாதிரி போய் திரும்புகிறோம். சில பேர் அப்படி தான் வருவாங்க. அப்படியே நம்ம வந்துகிட்டே இருப்போம். $30,000 ஆமாண்ணா. ரெக்கார்ட் ஆகிக்கும் அது ஆட்டோமேட்டிக். ஆமாம் ஆமாம். மெக்கானிக்கு நம்ம ட்ராவல் மாதிரி போவோம். யூடியூப்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி போட்டு போகிறது ரெக்கார்ட்லாம் இருக்குது. நம்ம சாப்பிட்டோம். ஆஹா, அது கட் பண்ணிடுவேன். அதெல்லாம் சும்மா ஜாலியாக வந்து சாப்பிட்டு போகிறோம். ரைடு மட்டும்தான். சரி ஓகே, நான் வரேன். ஓகே. அவர் கொஞ்சம் பயப்படுறப்பா, அதை போட்டு விட்றாதப்பா அப்படின்றது. ஆக்சுவலி நம்ம நம்மளோட ட்ராவல் சம்மந்தப்பட்ட மட்டும்தான் போடுவோம். வேறு யாரும் சரி, இப்போ ஒரு அன்னோன் பர்சன் நம்மக்கிட்ட பேசுகிறானாலும் அதுவும் போட மாட்டேன். அன்றைக்கி ஒரு ஷோரூமில் ஒரு அக்கா இருந்தாங்கன்னா என்னன்னாங்க, அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தெரிஞ்சவங்க. அது இல்லாமல் நான் எப்போவுமே அந்த ஷோரூமில் சர்வீஸ் விடுவேன். அதனால் இத்தனைக்கும் நான் என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் எவ்வளோ அந்த மீம்ஸ் இதெல்லாம் வச்சுன்னு தெரியுமாங்க. பட் இருந்தாலும் என்னால் அந்த இது போட முடியல. அதனால் மட்டும்தான். அவர் 3,000 நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் 30,000 சொன்னேன். கொஞ்சம் கால் எடுப்போம். ஆக்சுவலி இந்த கோப்ரோ சார்ஜ் தீர்றதுக்கு முன்னாடி நம்ம மலை ஏறி இறங்கணுங்க. இதுதான் கான்செப்ட். சரி, ரெக்கார்ட் ஆகுதானும் தெரியல, ஒன்றும் புரியல. கொல்லியஸ். ஆனால் அந்த டிரைவர்ஸை ஹேண்ட் ஸ்டாப் கொடுக்கணும். இந்த டிரைவர்ஸில் எல்லா ஹில்ஸில் ஓட்டுறவங்களும் சரி, நார்மல் ஓட்டுறவங்களும் சரி. பட் அவ்வளோ பேர் அவ்வளோ சேஃபாக கொண்டுட்டு வரன்ற விஷயம் சாதாரண விஷயம். இந்த இடத்துல மட்டும் பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன நினச்சி பாருங்களேன். பட் இருந்தாலும் சில பேர் பயப்பட மாட்டாங்க. பயப்படாமல் அந்த ஃபியரே இல்லாமல் சூப்பராக இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி
ஆக்சுவலி அவரும் சொன்னது கேட்டிங்களா, இந்த கேமரா எவரு ப்ரோ, அவர் வந்து மெக்கானிக்காக இருக்காங்களாம். நானும் அப்பப்போ ட்ராவல்லாம் போவோம்ப்பா, அது தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டாங்க. இல்லைண்ணா 30,000 வரும் அப்படின்னு. ஸோ அவ்வளோ வருதா, ஓகே அவர் வந்து 3,000 அப்படின்னு கேட்டார். 3,000 அப்படின்ட்டார் அவர். நான் அந்த ஹெல்மெட் போட்டிருக்கோம், அவருக்கு புரியல. இயற்கை காலையில் தட்டி ஆக்சிடென்ட். லிட்டில் ரைடர் கீழே விழுந்துட்டாரா? ஒருத்தர் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மீட் பண்ணிட்டு வந்தோம். உண்மையில் மேடக்கலாம் இவரை எப்படி தெரில அவர், ஆனால் கேட்டார். பெரியவரா அவர், அங்கே சரக்கு போட்டுக்கிறாரு. ப்ரோ இங்கே என்ன ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ? இப்படி நிறுத்துங்க ப்ரோ, பைக் இங்கே எடுத்துக்கலாம். இந்நேரம் நான் வீந்து வாரி இருப்பேன், கண்டென்ட் ஆகிட்டு இருப்பீங்க என்ன. இதோ ஒரு V3 தந்து விட்டுருங்க உள்ள. V3 என்ற இப்படி விடுங்க சொல்லுங்க ப்ரோ. போகிறவங்களுக்கு வழி விட்டுருலாம் ப்ரோ, நான் கூட நல்லா ஓரம் கட்டிக்கிறேன். இங்கே ஸ்ட்ரைட்டாக விடுவா? ஸ்ட்ரைட்டாக விட்டால் எப்படி தெரியும் 3 பைக்கும்? அடுத்த காட்டுவோம். எப்படிரா ப்ரோ இப்படி போயிட்டு இப்படி போதே ப்ரோ, இதுவும் லைன் தானே. இது பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளிப்பேன், எந்த வண்டி லைனில் தள்ளிப்பேன். பைக் உருண்டு ஓடுற போது ப்ரோ பின்னாடி. கண்ணம்மா அவனுக்கு இந்த வண்டியில கால் கூட எட்ட மாட்டேங்குது. இப்படி நிக்கிறான், அப்படியே ஷூ போடலன்னு எட்டாது போல இருக்குது. அதுதான் ஷூ போட்டு வர போல் ரைடு போக சொல்லலாம். ஓகே ப்ரோ, ஆக்ஷன். யூடியூபர் அவங்க கூட ஆக்ஷன் பிரேக் அப்போ நீ எப்படி இருப்போமா தெரியுமா தலை? என்ன மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி நான். எப்படி ஆவிஷ்ணு எடுக்க? சைடில் இருந்து எடுக்கலாம். இப்படி இருந்து இப்படி போடா, டேய் இப்படி இருந்து அப்படி போடா. அப்படி ஒரு பிரேம வச்சா எப்படி ப்ரோ எடுக்க முடியும்? அவர் எடுக்கிறது போங்களேன். அப்படியே போயிங்க, வண்டி பின்னால் போயிட்டு நிறுத்துங்க. அப்படியே அந்த கீழே இறங்கி வச்சிரு. நாங்கள் வண்டி போயிட்டு யார் ஃபோனாக கொடுங்க ப்ரோ, நான் எடுக்கிறேன். என் ஃபோனில் எடுங்க. என் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதா மைக்கு? வரவா சுற்றிக்கிட்டு போகலாம். கல்ல போகிறேன். யாராச்சும் உரம்லாம் பாரு, சத்தியமாக தூக்க மாட்டேன். நான் போய் சிரிச்சு கொடு ப்ரோ, நான் எடுக்கிறேன். இதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். இல்லைன்னு கொஞ்சம் பின்னாடி போங்க, பேக் சைடு. மேலே ஏறான் வரமா ப்ரோ. சீக்கிரமாக எடுத்துன்னு ஒரு தம்பி, வண்டி தான் தாழ்மையிலே. என்ன பண்ண இப்படி எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு போவோமா? இப்படி எடுத்து இப்படி இருந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறோம். சரி வர நான் எடுத்துகிட்டு போகிறோம். இப்படியே வந்து அதே வண்டிக்கு மட்டும் கவர் பண்ணு. எடுத்துட்டீங்களா? சோக்கா தீரப்பா புரியுதா? ஐ வில் ட்ரை ஒன் டைம். ஹெல்மெட் ப்ரோ, ஹெல்மெட் ப்ரோ. அதுக்கு பின்னாடி ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதை பார்த்துட்டேன். அப்படியே அந்த வியூ பாயிண்ட் சும்மா எனக்கு ரீல்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு
ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வ்ளாக் கண்டினியூ பண்ணோம். ஆக்சுவலி ஒரே ஒரு சார்ஜர் பேட்டரி தான் இருக்குது, அதை வச்சு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ மேலே போயிட்டு கொல்லி வச்சு ஏறிட்டு வ்ளாக் பண்ணுறோம் பாய் கைஸ், பண்ணுறோம் கைஸ். இவர் அப்போ தான் குறுக்கில் வருவார், கண்டுக்காதீங்க. டேக் யுவர் சினிமாட்டிக் ஃபோட்டோகிராஃபரா வீடியோகிராஃபர் ப்ரோ, பயங்கரமாக இருக்குது ப்ரோ. இது இப்படி தான் இருக்குமா? சொட்டையாக தான் இருக்குமா ப்ரோ? கவலை வேண்டாம், பவுனோட கையில் நடந்து சேரும் அந்த நாளும் வெகு தூரம் இல்லையோ. கவிஞனுக்கு கலையின் மீது காதல் வந்தது, அந்த கலையின் மீது கொண்ட காதல் உன்னை வென்றது. இருந்த போது முந்தன் மீது காதல் என்பது என் கனவில் வென்று வாழ்வில் வென்று உன்னை வெல்வது. என்ன வேணும் சொல்லடி, காதலி என்ன விட்டு போனா என்ன செய்வேன், உன்னுடையதா நான் இருப்பேன். ஒரு முறை என் கண்ணை பார்த்து சொன்னா போதும். ஐயோ அப்படியே ஊந்து பாரு. வேணாம். ஸோ அவ்வளோ ஃபேமிலியெல்லாம் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ ஃபுல் vlog பார்த்துருப்பீங்க. பட் இந்த vlogல எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் எதுனா இந்த சூப்பர் பைக் தாங்க. பட் அதை பார்த்ததுக்கப்புறம் தாங்க என் மனசே விட்டுட்டேன். பட் என்ன ஆனாலுமே நம்ம ஃபஸ்ட் பைக் ரொம்ப பிடிச்ச பைக் தான். பட் சூப்பர் பைக்குன்னு வந்துட்டா, பட் எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த சூப்பர் பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும், பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா உட்காரணும்னு ஆசை இருக்கும். பட் எனக்கு அப்படியே டோட்டலாக வேறு வாங்கணும்னு ஆசை. பட் உட்காந்து பார்த்தா அந்த ஃபீல் அந்த பைக்கோட போயிடுமே. பட் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு பைக் வாங்கலாம், அந்த பைக்கு அந்த ஃபீல் அப்படியே ராவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. பட் அதனால் அந்த பைக்கு கிட்ட போயிருப்போ தொட்டுற ஞாபகம் இல்லை, மேக்ஸிமம் தொடலன்னு நினைக்கிறேன். பட் கண்ணால் அவ்வளோ அழகி அப்படி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். பட் எல்லாருக்கும் அப்படி சொல்கிறதுக்கு எல்லாராலையும் எல்லாம் வாங்க முடியும். ஸோ நம்மளாலையும் ஃப்யூச்சரில் அந்த சூப்பர் பைக்கை வாங்க முடியும். பட் அதுக்கான ஒர்க்கு போட்டுக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கிடுவோம். ஸோ இருக்கிற பைக்கை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு. ஸோ இந்த vlog சூப்பராக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கு ஆள் போடுங்க. ஸோ இன்னும் ஒரு 3 month இருக்குது ஃபேமிலி, நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் வருது. செலிப்ரேஷன் இல்லை, ஸோ பர்த்டே வருது. பட் அதுக்குள்ளே நம்ம ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கணுன்ற ஒரு ஆசை. இன்னும் ஒரு 300 பேர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 300 பேர்கிட்ட தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கு ஆள் போடுங்க. ஸோ இந்த vlog என்ஜாய் பண்ணியிருந்தேன். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பை ஃபேமிலி, நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம்.